இவங்க எல்லாருமே வந்து ஒரு கட்டத்தில் படம் நடிக்க வந்து ஒரு 20 வருஷமோ 25 வருஷமோ கம்ப்ளீட் ஆயிருக்கும். பட் ஆனால் யார் வேணாலும் தமிழ்நாட்டுக்கு வரலாம் போகலாம் அப்படிங்கிறதுலாம் வந்து பெரிய இஷ்யூ கிடையாது. ஏன்னா வந்து நம்ம வந்து வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. பட் அது எந்த வகையிலையும் வந்து யாருக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்தவங்க எல்லாருமே வந்து தமிழ் மக்கள் வந்து ஆளணும் அப்படின்னு நினைக்கிறது அப்படிங்கிறது வந்து இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அது வந்து எந்த வகையில் பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறது வந்து வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு, வந்தவங்க எல்லாம் வாழலாம் போகலாம் வரலாம் அப்படிங்கிறது வந்து எப்பவுமே வந்து பிரச்சனையாக தமிழ் மக்களுக்கு இருந்தது கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க எல்லாருமே ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு ஆக்டர் அப்படிங்கிற ஒரு ஃபிலிம் மேக்கிங் அந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ஒரு காரணத்துக்காக தமிழ் மக்கள் வந்து அடிமைப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து இந்த தமிழ்நாட்டில் மட்டும் தான் நடக்குது. ஏன் அப்படி நடக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, இப்போ எக்ஸாம்பிளுக்கு விஷால் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ரீசெண்ட் டைமில் வந்து மகுடம் அப்படிங்கிற படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அவரோட டைரக்ஷனில். பட் அது வந்து அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது. இது வந்து தேட்டர் வாசலில் வந்து 2 பேர் வந்து விஷாலோடைய ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு தீவிர ரசிகரும் இல்லை இன்னொரு தடவை வந்து நேச்சுரலாக சண்டை போட்டுட்டாங்க. இதெல்லாம் எதை குறிக்கிது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, மேலும் மேலும் வந்து தமிழ் சமூகத்தை பொறுத்தவரையில் இந்த சினிமா ட்ராப் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கு. சம்மந்தப்பட்ட ரசிகர்கள் வந்து அவங்க ஃபேன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க நிச்சயமாக வந்து கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்க சண்டை போட்டு படம் பார்க்குற பட்சத்தில் தான் அவங்களுக்கு வந்து ரெவன்யூ நல்லா கலெக்ட் ஆகும். அப்படிங்கிற பட்சத்தில் விஷால் வந்து ரீசெண்ட் டைமில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அவர் சொல்லியிருப்பார். நேர காலம் வர்ற பட்சத்தில் நானும் வந்து மக்களுக்கு சேவை செய்ய வருவேன் அப்படின்னு வந்து அவர் எதை சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இவர் வந்து குறிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் ஆந்திரா பூர்வீகமாக கொண்ட ஆள் விஷால் ரெட்டி அப்படிங்கிறது வந்து இவரோட வந்து இயற்பேர். கிருஷ்ணா ரெட்டி அப்படிங்கிறது வந்து இவரோட அப்பாவோட பேர். இதெல்லாம் வந்து ஆந்திரா பூர்வீகமாக கொண்ட இவங்க. பட் வந்து தமிழ்நாட்டை வரும்போது தான் வந்து எல்லாருமே வந்து தமிழ்நாட்டில் வந்து ஈஸியாக வந்து அரசியல் உள்ளார போகணும், மக்களை வந்து ரூல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது வந்து ரொம்ப அதிகமாக நடக்கக்கூடிய விஷயமா போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இது வந்து எதை கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, தமிழ் மக்கள் வந்து ஒரு ஓடா சினிமாவோ மொக்க சினிமாவையோ அதை செலிப்ரேட் பண்ணி அதை மோசமாக கொண்டாடி சண்டை போட்டு பார்க்குறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் இந்த மாதிரி விஷால் ரெட்டி மாதிரியான ஆளுங்க வந்து நானும் அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு வந்து அதோட தாக்கம் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஆள். அப்புறம் அதுக்கடுத்து வந்து தனுஷ் வருவார். தனுஷ் அடுத்து விஷால் வருவார். விஷாலுக்கு அடுத்து யார் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, சிவகார்த்திகேயன் கூட வரதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. சிவகார்த்திகேயன் எடுத்து பிரதீப் ரங்கநாத் இந்த மாதிரி வந்து அரசியல்னா யார் வரணும் வரக்கூடாது அப்படின்னு ஒரு வரமுறையே இல்லாத ஆளுங்களாம் வரக்கட்ட வந்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. போகிற போக்க பார்த்தாக்க கயடு லோகாரே வந்து தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சராகிறதுக்கு கட்சி ஆரம்பித்தாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது.